பிப்ரவரி மாதம் வந்துட்டாலே காதலர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமா மாறிடுது. நிறைய பேர் காதலிக்கிற பெண்களுக்கு பரிசு கொடுத்ததாகவும் காதலிக்கிறவர்களுக்கு பரிசு கொடுத்து ப்ரொபோஸ் பண்றதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதத்தை அருமையா கொண்டாடுறாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? பிப்ரவரி மாதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரோமில் பார்த்தீங்கன்னா 13 இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு லூபர் காலியாவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகையில பார்த்தீங்கன்னா நாயோடையும் ஆட்டோடையும் ரெண்டுத்தையுமே அறுத்து அதை தோலை வச்சு பெண்கள் மேல அடிப்பாங்க. இப்படி பெண்கள் மேல அடிக்கும் போது அந்த பெண்களுக்கான கருவுறுதல் சக்தி அதிகமாகும் அப்படின்னு நம்பப்படுது. சரி, ஏன் பிப்ரவரி 14 ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடினாங்க அப்படின்னா, ஒரு முறை ரோமின் பேரரசரான 2ஆம் கிளாடியஸ் என்ன பண்றாரு, ஆண்களுக்கு திருமணம் செய்ய தடை வச்சுட்டாரு. அப்படி தடை விதிச்சே ஆண்கள் திருமணம் செய்ய தடை வச்சார் அப்படின்னா, ஆண்கள் திருமணம் செய்யறதுனால அவங்களுடைய பலம் குறைந்து விடுகிறது அப்படின்னு நினைச்சு தடைப்பட்டாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க, பல மக்கள் எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்து தன் கல்யாணம் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2ஆம் கத்தோலிக்க ஃபாதரான செயின்ட் வேலண்டைன்ஸ் அப்படின்ற ஃபாதர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அவர் யாருக்குமே தெரியாம கல்யாணம் முடிச்சிருக்காரு. இது ஒரு காலத்துல அரசருக்கு கிளாடியஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அப்படி தெரிய வரும்போது என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய ஃபாதரான செயின்ட் வேலண்டைன்ஸை கூப்பிட்டு அவரால் மரண தண்டனை விதிச்சிடறாங்க. அப்படி மரண தண்டனை விதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் இறந்து போன அந்த 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதியை எல்லாருமே காதலர் தினமா கொண்டாடுறாங்க.